உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04454545545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ். துரந்தர் 2 நேற்று பெய்டு ஷோ. நான் கொஞ்சம் லேட்டாக தான் இது பண்ணுறேன். நேற்று தமிழ் வெர்ஷனில் இந்த படம் ஓப்பன் ஆகும்ன்ட்டு ஒவ்வொரு தேட்டராக போய் அப்புறமா ஹிந்திலையும் சப்டைட்டில் இல்லாமல் தாங்க ஓடும் அப்படி மாதிரி சொன்னபோது, எப்பா நமக்கே ஆங்கிலம் கொஞ்சம் அறகுறை, இதில் ஹிந்தி பார்த்தா எப்படிப்பா புரியும் போது ஒரு சிங்கிள் ஸ்க்ரீனில் ஒரு டிக்கெட் இருக்குது ஓடியாங்க அப்படின்னாங்க. போய் பார்த்தாச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த துரேந்தருடைய 1 அப்படி ஒரு பயங்கர கூட்டம், பயங்கர எதிர்பார்ப்பு. என்னையா ஒரு ஹிந்தி படத்துக்கு இவ்வளோ பெரிய எதுவானா, அந்த முதல் பாகம் எங்க 1500 கோடி சம்பாரிச்சு கொடுத்துருக்குதுங்க வசூலில். அடித்து நொறுக்கி இருக்குது ஆதித்யா தர் இயக்கத்தில். நீங்கள் அந்த முதல் படத்தை பார்த்துட்டு அவசியம் இந்த 2 பாருங்க. பார்க்காதவங்க மேபி எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓடிடியில் நிறைய பேர் பார்த்துட்டாங்க. முதல் படத்துக்கு ஒரு சின்ன லீடாக சொல்லிடுறேன். பாகிஸ்தான் கவர்மெண்ட்டு இந்தியா மேலே நேரடியாக அட்டாக் பண்ணாமல் அங்கே இருக்கிற தீவிரவாதிகளை தூண்டி விட்டு அனுப்பி இங்கே ரணகலம் அதகலம் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்பொழுது இங்கேருந்து இந்தியாவிலிருந்து ஒரு உளவாளி அங்கே பாகிஸ்தானுக்குள்ளே போகிறாரு. பாகிஸ்தானுக்குள்ளே போய் கராச்சியை தன் கண்ட்ரோலில் வச்சுருக்கிற ஒருத்தர்கிட்ட போயிட்டு அடியாளாக சேர்றாரு. சேர்ந்து அவருக்கும் நம்பிக்கையான ஒரு நபராக மாறி அவருக்குள்ளேயே ஒரு கலகத்தை ஏற்படுத்தி அங்கே என்னென்னலாம் இந்தியாவுக்கு எதிராக நடத்தப்படுகிறது, குறிப்பாக மும்பையில் தாஜ் ஹோட்டலில் அடித்த அந்த சம்பவம், அது எப்படி அவங்க உட்காந்துக்கிட்டு லைவாக பார்த்துட்டு அதை ரசிக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அவருடைய ரத்தம்லாம் கொதிக்குது. ரன்வீர் சிங் தான் இதெல்லாம் மாரி அந்த கராச்சியை தன் கண்ட்ரோலில் வச்சுருக்கிற அவரை கிளைமேக்ஸில் போட்டு தள்ளிடுவார். போட்டு தள்ளிட்டு அதன் பிறகு பார்ட் 2 அப்படின்னு விட்ட பிறகு எப்பயா வரும் இதுன்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இந்த படத்து மேலே. அப்படி தான் அந்த கூட்டம் அப்படி குவிஞ்சிருக்குது. இதன் பிறகு அந்த டானை போட்டு தள்ளிடுறாரு இல்லைங்களா. இங்கேருந்து போன அந்த உளவாளி ரன்வீர் சிங் அங்கே அந்த கராச்சிக்கு டானா மாறிடுறார். டானா மாறி அதன் பிறகு அவர் ரிவெஞ்ச் எடுக்கிறார். எடுத்து பொட்டுன்னு எல்லாரையும் போட்டு தள்ளுறாரு. மீதி நீங்கள் படத்தில் பார்த்துக்கணும். படம் இது தாங்க படம் பிரமாதமான படம். எப்படி துரந்தர் 1 இருந்ததோ அதை விட எனக்கு இது ஒரு மடங்கு அதிகமாகவே இருக்கு. பிரமாதமான மேக்கிங் நீங்கள் டெக்னிக்கலாக அந்த படம் சூப்பர். கேரக்டர் நீங்கள் ஃபஸ்ட்டு இதுலேயே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொரு கேரக்டர் ஆகட்டும், சஞ்சய் தத் ஆகட்டும், ராம்பாலாவாக இருக்கட்டும், சாரா அர்ஜுன் ஆகட்டும், சொல்லிக்கிட்டே போகலாம். அக்ஷய் கண்ணா ஃபஸ்ட்டில், இதுலேயும் சஞ்சய் தத் இருக்கார், செகண்ட்லேயும் மாதவன் இருக்கார், முக்கியமாக சாரா இருக்காங்க. சாராலாம் பார்த்தீங்கன்னா தெய்வ திருமகளில் குட்டி பொண்ணாக பார்த்து பிரமாதப்படுத்திடுது. இதெல்லாம் மீறி இந்த படம் பாகிஸ்தான் இப்படி தான் இருக்குமா, பாகிஸ்தானில் இப்படி தான் மக்கள் இருப்பாங்களா, அவங்க என்னென்ன மாதிரிலாம் அதை ரசிச்சிருக்காங்க, இந்தியா மீது என்னென்னலாம் அவங்களுக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்குது, எப்படி இந்தியாவை அடிக்கணும்ன்ற ஒரு வெறி அவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்ட்டு அக்கு வேற அணி வேற சீன் பை சீன் பிரித்து மேய்ஞ்சிருக்காரு டைரக்டர். ஆக்சுவலாக டைரக்டர், இந்த படத்தோட டைரக்டர் ஒரு காஷ்மீரி பண்டிட். அவர் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், நான் ஒரு கிரிக்கெட் பிளேயர் ஆகி பெரிய பாப்புலர் ஆகணும், இந்தியன் டீமில் இடம் பிடிச்சி அப்படின்னு எனக்கு பயங்கர ஆசை. ஆனால் இந்த ஒரு படம் பண்ணியே நான் பெரிய அளவில் அதை விட ஒரு புகழ் நான் அடைஞ்சிட்டேன். நான் இறைவன் ஏதாவது ஒரு இடத்துல எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து இது பண்ணணும். அதுதான் உண்மை. நமக்கு ஒன்று கிடைக்கல அப்படின்னா அது பின்னாடியே மறுபடியும் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடாது, இன்னொருத்தர் இது பண்ணும். சரி, இந்த படம் எவ்வளோ நேரம் ஓடுது அப்படின்னா அதே 4 மணி நேரம் தான் பார்ட் 1. அந்த 4 மணி நேரம் ஓடுது இல்லைங்களா, இதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த 4 மணி நேரமும் எந்த இடத்துலையும் போரே அடிக்கலைங்க. அதுவும் ஒரு இன்ட்ரோல் பிளாக் ஒன்று விடுவாங்க பாருங்க, தியேட்டர் மொத்தமே பாதி பேர் கேன்டீனுக்கே போகல, இங்கேயே உக்காந்தாச்சு. அப்படி ஒரு வெறித்தனமான ஒரு இன்ட்ரோல் பிளாக். இதை தாண்டி இந்த 4 மணி நேரத்தை அந்த டைரக்டர் ஆடியன்ஸை கட்டி போட்ட விதம் இருக்குல்ல, அதுதாங்க பக்கா ஸ்க்ரீன் பிளே. ஒரு படம் படத்து பேரை சொல்ல தமிழில், ஒரு 3.5 மணி நேரம் நினைக்கிறேன் அந்த படம். அது கூட ஞாபகம் இல்லை பாருங்கள். அந்த படத்துக்கு ஒரு பில்டப்பை கொடுத்தாங்க பாருங்கள். அதுலேயும் ஒரு பாலிவுட் நடிகர் நடிச்சிருப்பார். ஆச்சா போச்சா, தென் கொரியாவில் பேச போகுது, இது வட கொரியாவில் பேச போகுது, இது நைஜீரியாவில் டப் பண்ணுறோம், இதை பார்த்தீங்கன்னா ஆல்ஸ் மலையில் நாங்கள் எடுத்துருக்குறோம்,
அப்புறமா வந்து மெக்சிகோவில் வந்து சூப்பர் ஸ்க்ரீன் பண்ணியிருக்கிறோம். இன்னும் கேட்டால் சவுத் அமெரிக்கா நாடு எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க லிஸ்ட்டில். எனக்கும் மற்றவங்களுக்கும் பயங்கரமாக ஒரு எதிர்பார்ப்பாகி போச்சு. விடிகாலம் வண்டியை பிடிச்சி பக்கத்து ஸ்டேட்டில் போயிட்டு அந்த படத்தை பார்த்துட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி, அப்புறமா வந்து இந்த பப்ளிக் பைட்ஸ் கொடுத்தவங்கலாம் இருக்காங்கல்ல, குமரி தள்ளிட்டாங்க. அந்த பில்டப்பு 3.5 மணி நேரத்தை 3.5 மணி நேரத்தை நான் கடக்கிறதுக்குள்ள ஆடியன்ஸு வெறுத்து போயிட்டாங்க. வந்து எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த 4 மணி நேர படத்தை சும்மா அப்படி எடுத்திருக்காங்கன்னா அதாங்க டைரக்ஷனு. பில்டப் கொடுக்காதீங்க. அப்புறமா பப்ளிக் பைட்ஸ் போய் பேசணுவங்களை பிடிங்க, அவங்கள ஃபோட்டோ எடுங்க. இனிமேல் யாரும் தியேட்டருக்கு வெளியே பப்ளிக் பைட்ஸ் எடுக்கக்கூடாது. சைக்கிள் ஸ்டாண்டில் நின்று யாரும் வந்து ரிவ்யூ பேசக்கூடாது. எல்லாருக்கும் ரோட்டுக்கு போங்க, அதை பண்ணுங்க. எங்க நல்ல படம் எடுத்துகிட்டு போங்க. நல்லது. இப்போ பாருங்க, இது நம்ம தமிழ் படமா? இது துரேந்தர் 2 ஒரு ஹிந்தி படம். ஹிந்தி படத்தை உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு தமிழ் ஆடியன்ஸ் நேற்று பெய்டு ஷோல ஜே 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 ஜேன்னு ஒரே கூட்டங்க. இதில் இன்னொன்று என்னன்னா, ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த ரூபா மதிப்பிழப்பு பாரத பிரதமர் மோடி பண்ணார் இல்லைங்களா, அதுக்கு ஒரு வலுவான காரணம் அந்த துரேந்தர் 1லேயே அதுக்கு கண்டுபிடிச்சிட்டார். இந்த 500 ரூபா 1000 ரூபாய் பழைய நோட்டு இருந்ததில்ல, அதனுடைய டை வந்து பாகிஸ்தான் தீவிரவாதியின் கையில் கிடச்சிடும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை நோட்டாக அடித்து இந்தியாவுக்குள்ளே உள்ள தள்ளுவாங்க. அது எப்படிலாம் எந்த வழியாலாம் வருது அப்படின்ட்டு. அதுக்கு செகண்ட் ஹாப்பில் வச்சிருக்கிற பஞ்சு தான் இது. ஒரு பிரமாதமான ஒரு கேமியோ ஒன்று உள்ளே இருக்குது. வந்து தேட்டரே அடித்து நொறுக்குது, அதகலம் பண்ணுது. வந்து சரிப்பா, படத்தில் குறையே இல்லையா, ஒரே புகழ்ந்து தள்ளிக்கிட்டே இருக்கிறியா அப்படின்பொழுது, படம் தொடங்கி 10 நிமிஷத்தில் கதைக்குள்ளே போயாச்சு. ஆனால் இந்த மிடில் ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒன்றுலேயும் அது ஒரு லேக் அடிச்சுது. அது மாதிரியான ஒரு லேக் இருக்குது. பெருசாக ஒன்றும் இதெல்லாம் கிடையாதுங்க. வந்து மியூசிக் ஆகட்டும், அப்புறமா அந்த கேரக்டரு பேசுகிற வசனங்கள், ரியாக்ஷன், இது எல்லாம் பிரமாதப்படுத்தியிருக்காங்க. நிச்சயமாக அந்த மாதிரியான படங்களுக்கு வந்து ஆடியன்ஸ் போய் பாருங்க, தெரியும். வந்து ஏன்னா சில உண்மைகள் நாம் வந்து செய்தித்தாளில் படிக்கிறது, தொலைக்காட்சியில் பார்க்கறத தாண்டி ஒரு திரைப்படமாக அதை ஒரு வடிவமாக அதை ரொம்ப பக்காவாக கொண்டு வந்து அதை சேர்க்கும் பொழுது, அடடா எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, எவ்வளோ பெரிய விஷயம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு வந்து அப்பட்டமாக தெரியும். வந்து இதில் சில புனைவுகள் சேர்த்துருந்தா கூட உண்மைகள் பெரும்பான்மையாக இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது டைரக்டருக்கு பெரிய பாராட்டுக்கள். உண்மையாக பொதுவாகவே வந்து இண்டஸ்ட்ரியில் ஒரு கருத்து உண்டு, இந்த வலதுசாரிகளுக்கெல்லாம் வந்து சரியாக படம் எடுக்க தெரியாது. இன்னும் ஓப்பனாக சொன்னோம்னா சங்கிகளுக்கெல்லாம் வந்து படமே எடுக்க தெரியாதுப்பா. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ராவாக எடுப்பாங்க, ஒரு அமைச்சூர்த்தனமாக இருக்கும், நாடகத்தனமாக இருக்குன்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருக்கும். ஆனால் இந்த டைரக்டர் அதெல்லாம் அடித்து நொறுக்கிட்டாப்புல. இந்த படம் துரேந்தர் 2 கன்ஃபார்மாக 1500 கோடி மறுபடியும் ஒரு மெகா ஹிட் வசூல் அப்படின்ற மாற்றுக்கிறது கிடையாது. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.